என் மக சரியான தூக்கத்துல இருக்கு. வேற யாரை கூப்பிடாம பார்த்தா எங்க அப்பா. என்னப்பா கேட்டேன். எந்திரிப்பா தும்பு பிடிச்சி காய் கொடுக்கணும்ட்டாரு. விடிஞ்சிருச்சோன்னு எந்திரிச்சு பார்த்தா மணி 4. சரி உழைக்கிறவனுக்கு எதுக்கு உரக்கா அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். முள்ளங்க பிடுங்க ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு புடிங்கி முடிச்சு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வெளியில வந்தா கால உணர்ச்சி எல்லாம் போச்சு. என்னடா பார்த்தா சரியான பனி. சரி பனியை பார்த்தா நம்ம பனியை செய்ய முடியாது. கிளங்க கல்யாணம் போட்டு தண்ணியில போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு தண்ணியில கலவச்சு அது சரியான குளிர். சரி சட்டையெல்லாம் ஏற்றி விட்டுட்டு உட்காந்து கழுவ ஆரம்பிச்சாச்சு. கழுவ ஆரம்பிச்சு பாதி கிழங்கு கழுவிட்டேன். பாதி கிழங்கு கழுவி முடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே எங்க அப்பா காப்பியை கொண்டு வந்துட்டாரு. சரி ஒரு டம்ளர் காப்பியை சூடா குடிச்சுட்டு மறுபடியும் காயத்துல இறங்கியாச்சு. இறங்கி கழுவி போட்டுவிட்டு அங்கே அம்மா தண்டைங்கிற புடிங்கிட்டு இருந்தாங்க. அவளோட போய் புடுங்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போய் பார்த்தா அங்கேயும் பனி தண்ணி தான். சரி என்ன பண்றது, கையெல்லாம் குழுக்குன்னு இருந்துச்சு. புடுங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே இருட்டு இங்கிட்டு வேற. அப்புறம் புடிங்கிட்டே இருந்தா விடிஞ்சிருச்சு. தெரியுது நான் கீரை நினைச்சு வெண்டியை புடிங்கி போட்டிருக்கேன். போச்சு அப்பா வரக்குல அள்ளி கொண்டு அங்கே தூக்கி போட்டுட்டு அது கீரை எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிக்க அப்புறம் அம்மா தூக்கி ஒரு சொல்லி கொண்டு வந்து தண்ணியில கூட்டிட்டேன். அப்புறம் அகத்து கீரை ஒடிச்சாங்க, அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்பா அரைக்கிற எடுத்தாரு. அதையும் போய் தூக்கியாந்து இங்கே போட்டுட்டு கொத்தமல்லி இருந்துச்சு அதை புடிங்கிட்டு 20 கட்டுக்கு கொண்டாந்து அதையும் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் கொண்டாந்து அலசி வச்சுட்டு அப்படியே அடுத்து தட்டப்பைத்தங்க அப்படிங்க போயிட்டேன். அங்கே போய் புடுங்கணும் கொஞ்சம் பறிச்சிச்சு. சரி ஒரு தட்டப்பைத்தங்க எடுத்து தின்னுட்டு அப்புறம் ஆஞ்சு தட்டப்பைத்தங்க அப்புறம் தூக்கி அந்த வச்சுட்டு அடுத்து வெண்டிக்காய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெண்டிக்காய் பிடிச்சி முடிச்சுட்டு பார்த்தா ஒரு பவுல் தான் வந்துருந்துச்சு. அதை தூக்கி வச்சுட்டு அடுத்து கிளவுஸை கழட்டிட்டு பார்த்தா தண்ணி சரியான தண்ணி பனி தண்ணி தான். அப்புறம் சாக்கில் புறத்தையும் எல்லாம் அடைஞ்சிக்கிட்டு அப்புறம் தூக்கி வச்சு வண்டியில வச்சு கிளம்பி ஏத்திட்டேன். அப்புறம் கேரியை தூக்கி மாட்டிட்டு அப்புறம் பையெல்லாம் எடுத்து கொடுத்து போட்டுக்கிட்டு வண்டி எடுத்து கிளம்புனேன். அப்புறம் அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் அவளையும் ஏத்திக்கிட்டு ஒரு வழியா சந்தையில போய் இறங்கி எடுத்து வச்சாச்சுங்க. ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும், ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.